எமர்ஜென்சி வந்தால் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேஷ் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சப்போஸ் இப்போ நமக்கு டக்குன்னு ஜாப் போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு மெடிக்கல் இஷ்யூ வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டுலாம் வராது. எப்போ வரும் எப்போ போகுன்றது யாருக்கும் தெரியவும் தெரியாது. கரெக்டா? அப்போ சேவிங்ஸ்ன்றது பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த இடத்துல இருக்கும். நம்மள்ட்ட லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஸோ வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை ஃபஸ்ட்டு விடுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது ஒன்று. எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா ஃபண்டு கண்டிப்பாக வேணும். அது பார்த்திங்கன்னா ரிச் பீப்புள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கான்செப்டாக விடுங்க. ஸோ நம்மளாலே முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ரெஸ்பான்சிபிளாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். மினிமம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த 3 மந்த்ஸோட எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட செப்ரேட்டாக இருக்கணும் அக்கௌண்ட்டில். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபண்டு வரும்போது நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்மால் அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சி வந்தால் பேனிக் வேணாம், ப்ரிப்பரேஷன் வேணும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.